நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். சோ இப்படி நம்ம உடல் உபாதிகளுக்கு காரணம் என்ன? லிமிட்டட் தாட்ஸ். இந்த லிமிட்டட் தாட்ஸை எப்ப நம்ம அனுபவங்கள் மூலமாக நமக்குள்ள உள்ள வந்து பதிவு செய்றோமோ, அந்த பதிவுகளாலதான் தேவையில்லாத உணர்வுகள், தேவையில்லாத அந்த அதுக்கான விஷயங்கள் வந்து வந்து நமக்கு அந்த நோய் அப்படின்றது வருது. சோ ஆறாவல நம்ம இந்த உடலை தாண்டி சூக்ஷ்மமான உடல்கள் இருக்கு. அதுதான் மனோமய கோஷம், பாவமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோஷங்களை நம்ம வந்து உணர முடிஞ்சது அப்படின்னா நம்மளால இதெல்லாமே தவிர்க்க முடியும். ஒரு நோயோட மூலம் நமக்கு வந்து தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுனா பாடி சிக்னல்ஸ் வந்து நமக்கு சொல்றது. ஒரு வியாதி இருக்குன்னு நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, அது சரியாயிடுச்சுன்னா திரும்ப வியாதி வராதா? திரும்ப கொஞ்ச நாள்ல இன்னொரு வியாதியா அந்த ஒரு எனர்ஜி வந்து வெளியே வரும். உள்முக பயணம், நம்ம கான்ஷியஸ் டிராவல் பாடி டு மைண்ட், மைண்ட் டு சோல் அப்படின்றது. இந்த கான்ஷியஸ் டிராவல் நமக்கு மெடிடேஷன்ல தான் நடக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதும், நம்ம உடல்ல இப்ப இருக்கிற உபாதிகளை திரும்ப குணப்படுத்திக்கிறதும், இது எதுவுமே வந்து கஷ்டமே கிடையாது. இது எல்லாமே சுலபமானது. ஆனா